முதலில் ஒரு விஷயத்தை பாராட்டிவிட்டு என்னுடைய உரையை துவக்கலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக தமிழகத்தில் பல்வேறு நகரங்களில் புத்தக திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 1980களினுடைய கடைசியிலே என்று நினைக்கிறேன் சென்னையிலே துவங்கி 2000க்கு பிறகு நெய்வேலி மதுரையிலே கிளை விரித்து இன்றைக்கு தமிழகத்தில் 2 பங்கு மாவட்டங்களில் புத்தக திருவிழாக்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு புத்தக திருவிழாவுக்கு பல ஆண்டுகளாக பங்கெடுத்தும் நிகழ்வுகளில் பங்கெடுத்தும் வருகிற ஒருவனாக நான் இருக்கின்றேன். ஆனால் மிகுந்த ஆச்சரியமான ஒரு விஷயமாக எனக்கு பட்டது, ஒரு புத்தக திருவிழாவினுடைய பொது அமர்வில் மார்க்ஸ் 200 என்று தைரியமாக போட்டு ஒரு கருத்தரங்கத்தை நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவின் ஏற்பாட்டாளர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க்ஸ் அப்படின்னு பேசுகிறால் கூட அந்த அரங்கத்துக்கு வெளியில் தான் போக வேண்டிய சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. தமிழகத்தின் அமைச்சர் ஒருவர் துவங்கி வைத்த ஒரு நிகழ்வில் மார்க்ஸ் 200 விழா நடக்கிறது என்ற கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் தோன்றுகிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தக திருவிழாவிலே பேசினேன். மாவட்ட நிர்வாகத்தின் உதவியோடு தான் புத்தக திருவிழாக்கள் நடக்கிறது. அது தமிழக அரசினுடைய சட்டப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான உத்தரவு இல்லாமல் கடந்த 20 ஆண்டுகளாக தவறாக நடக்கிற ஒரு நல்ல செயல், அல்லது நல்ல செயல்களை தவறாக நடத்தால் பார்த்து கொள்ளக்கூடாது. போகிற போக்கிலே தெர்மாக்குள் என்ற ஒரு வார்த்தை வந்துவிட்டது. மேடை துடிக்கிறது, முன்னால் உட்கார்ந்து இருக்கிறது துடிக்கிறார். நான் இயல்பாக அவர்கள் கொடுத்த மெமெண்டோல இருந்த தெர்மாக்குள்ள தான் சொன்னேன். அதுக்கு பிறகுதான் தெரிந்தது, ஆமா, அரசியல் பொருள்கள் மிக ஆழமானது. ஒரு பொருட்களின் பெயர் நாம் உச்சரிக்கிற அர்த்தத்தில் போய் சேர்ந்து விடுவதில்லை. மார்க்ஸ் என்பது நபரின் பெயர் இல்லை இல்லையா, ஒரு தத்துவத்தின் பெயர். எனவே அது ஆட்டத்தான் செய்யும், அதிலிருந்து பயமுறுத்ததான் செய்யும். எனவே நண்பர்களை, மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்த தோழர்கள் வெறுமன அது ஒரு நகைச்சுவை அரங்கமாக, பொழுதுபோக்கு அரங்கமாக என்பதையெல்லாம் கடந்து மார்க்ஸ் 200, ராமானுஜன் 1000, தமிழ் திரைப்படம் 100, தமிழகமும் பெண்களும் அல்லது தமிழகமும் மொழி பிரச்சனை என்று ஆழமிக்க தலைப்புகளை கொடுப்பதன் மூலம் புத்தக திருவிழாவுக்கு அர்த்தம் மிகுந்த ஒரு உள்ளடக்கத்தை, ஒரு புறப்பரப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். முன்னுதாரணமான இந்த செயலுக்காக இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு முதலில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்றைக்கு பேச்சாளனாக வர வேண்டியவன் அல்ல. வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் என்னுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. அதிலே வர முடியாத ஒரு சூழல் என்று 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனாலும் இன்றைக்கு காலையில் நான் வந்திருப்பது அறிந்து தோழர்கள் கூறினார்கள், இந்த நிகழ்விலே பங்கெடுக்க முடியுமா, பாரதி கிருஷ்ணகுமார் வர முடியவில்லை என்று. பங்கெடுக்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த தலைப்பு சாதாரண தலைப்பா, மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுத்து என்று போட்டிருக்கிறார்கள். இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் ஒரு பெரிய துணிச்சல் வேண்டும், மிகப்பெரிய தைரியம் வேண்டும், அல்லது மிகப்பெரிய மூட நம்பிக்கை வேண்டும். எதுவும் என்னால் முடியுன்ற மூட நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனாலும் இந்த நிகழ்வை பார்ப்பதற்காகவாவது இன்று வர வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன், ஆசைப்பட்டேன். அதனுடைய அடிப்படையில் தான் சரி, இந்த நிகழ்வில் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுத்துக்களோடு கடந்த 25 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற ஒரு வாசகன் என்ற அடிப்படையில் என்னுடைய உணர்வை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் தான் நான் இங்கே வந்தேன். நான் 90வது ஆண்டு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது எனது முதல் கவிதை தொகுப்பு, பள்ளி பருவம் முடிந்த 12ஆம் வகுப்பு விடுமுறையில் என்னுடைய முதல் கவிதை நூல் வந்துவிட்டது. அதை பார்த்த எங்கள் பகுதியிலே இருந்த ஒரு மார்க்சிய இயக்கத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு நண்பர் என்னை மார்க்சிய இயக்கத்தின்பால் ஈர்ப்பதற்காக அன்றைக்கு செம்மலரிலே ஒரு புத்தகத்தை கொண்டு ஒரு கட்டுரையை கொண்டு என்னிடம் கொடுத்தார். ஏன்னா நான் இலக்கிய ஈடுபாடோடு இருக்கிறனால மார்க்சியம் பற்றிய இலக்கியத்தை படித்து இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கட்டுரை புத்தகத்தை கொடுத்தார். அதனுடைய தலைப்பு இப்படி இருந்தது, சோசலிச யதார்த்தவாதம் காலாவதி ஆகிவிட்டதா. இதான் என்னுடைய தலைப்பு. உண்மையை சொல்கிறேன், இந்த 3 சொல்லும் எனக்கு புரியல. சோசலிச யதார்த்தவாத காலாவதி ஆகிவிட்டதா அப்படின்னு. இது தமிழ் தான் படிக்கிறோமா, இது என்ன இது அப்படின்னு ஆரம்பிச்சார். பேசாம விட்டுட்டு போயிருக்கலாம்.
ஆனா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த தெரிந்து கொள்ளுகிற போராட்டம் 1/4 நூற்றாண்டை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, மிகுந்த ஒரு வனத்துக்குள் போய் மாட்டினால் அப்படித்தான். புல்வெளியில் மாட்டுபவன் தப்பித்து ஓடிவிடலாம். அடர் காடுகளுக்குள்ளே போகிறவன் காடுகளின் ரகசியத்தை, காடுகளின் உயிரினங்களை, காடுகளின் நீர்நிலைகளை, காடுகளினுடைய தட்பவெப்பத்தை, சூழலை அறிகிற அந்த மகத்தான அனுபவத்தை அடைய வேண்டும் என்றால் 100 கிளைகளை பிரிக்க வேண்டும், 1000 இலைகளை அகற்ற வேண்டும், பிரித்து கொண்டு ஓட வேண்டும். அந்த ஓட்டம்தான் மார்க்சிய எழுத்துக்களோடு எனக்கு இருக்கிற ஓட்டம் என்பதை இந்த அவையில் எனது நெஞ்சபூர்வமான நான் பதிவு செய்கின்றேன். நண்பர்களே, மிக முக்கியமாக மார்க்சினுடைய எழுத்துக்கள், மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய எழுத்துக்களை ஒரு வாசகனாக, ஏன்னா அவர் மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய எழுத்துக்கள் ஒரு 114 பகுதிகளாக தொகுக்கப்பட்டு இன்னும் தொகுக்கப்படாத மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி இருந்து இன்னும் அதை தொகுக்கிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கான ஆள் நான் அல்ல. ஆனால் நான் படித்த மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய எழுத்துக்கள், மார்க்ஸுடைய எழுத்துக்கள் என்ன செய்தது, அல்லது அந்த எழுத்துக்களில் எது என்னை பாதித்தது, அல்லது அந்த எழுத்துக்களை பற்றிய எனது பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக நான் முதலிலே குறிப்பிட்டதை போல அன்றிலிருந்து இன்று வரை ஒரு பெரும் சவால் தான். பொதுவாக இங்கே மிக அழகாக தொடர் பர்வீன் சுல்தான் அவர்கள் பல விஷயங்களை இங்கே அழகாக இங்கே குறிப்பிட்டார். மார்க்ஸ் அவரளவுக்கு இலக்கியத்தை வாசித்த, அது ஐரோப்பிய இலக்கியங்களை வாசித்த ஒரு நபர் யாரும் அல்ல என்பதை அவருடைய எல்லா எழுத்துக்களிலும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹோமர் துவங்கி தாந்தே வரை, ஷேக்ஸ்பியர் துவங்கி கெத்தே வரை எழுத்துக்களை வாசிப்பதை மனப்பாடம் பண்ண ஒருவன் கூட அப்படிலாம் சொல்ல மாட்டான். அப்படிலாம் ஊமை வராது. மார்க்சினுடைய மனைவி மகள் ஒரு முறை சொன்னாள், எங்க வீட்டில் எந்நேரமும் ஷேக்ஸ்பியர் இருப்பாரு என்று சொன்னாள். கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு புரியவில்லை. அவள் சொன்னால், ஒன்று என் தந்தையின் பேனாவில் ஷேக்ஸ்பியர் இருப்பார், அல்லது என் தந்தையின் நாவில் ஷேக்ஸ்பியர் இருப்பார் என்று சொன்னாள். ஷேக்ஸ்பியரை பற்றிய அந்த வீட்டில் மார்க்ஸுடைய வாசிப்புகள் அல்லது அந்த வீடு எப்படி இருந்தது என்பதற்கான ஒரு அடையாளம். மிகச்சிறந்த இலக்கியவாதி, மிகச்சிறந்த நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு மனிதர். ஒரு நகைச்சுவை நாவலை எழுதி அதை எழுதி முடிக்காமலே போனதாக குறிப்புகள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கடந்து மிக முக்கியமாக வாழ்க்கை முழுவதும் புலம்பெயர்ப்பாளனாகவே வாழ்ந்தவன். ஒரு நாடோடி என்று கூட சொல்லக்கூடாது. நாடோடி தான் விருப்பப்பட்டு ஓடுகிறவன், ஆனால் துரத்தப்பட்டு ஓடுபவன் அல்ல நாடோடி. வாழ்க்கை முழுவதும் புலம்பெயர்ந்தாளனாக இருக்கிறவன். புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிற ஒருவனின் சிந்தனை ஆழம் இவ்வளவு இருக்குமா என்ற ஆச்சரியம் நினைக்கும் தோறும் வருகிறது. ஒரு பத்திரிகையில் இன்றைக்கு நாளை காலைக்குள் நீ இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அரசு உத்தரவிட்ட பொழுது அவன் இருக்கும் இடத்திலிருந்து எல்லைக்கோடு போவதற்கான நேரத்தை விட குறைவான நேரமாக இருக்கிறது. ஆனாலும் கடைசி வரியை எழுதிவிட்டுத்தான் போனான். வாசகர்களே, பிரிகிறோம், ஆனால் கடைசி முறையாக அல்ல என்கிறான். இது மொத்த மார்க்சினுடைய வரிகளுக்கும் பொருந்தும். பிரிகிறோம், ஆனால் கடைசியாக அல்ல. மார்க்சினுடைய எந்த வரியை படித்தாலும் இந்த வரிதான் எனக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். ஓடிக்கொண்டே இருக்கிறவன் இவ்வளவு ஆழமாக எழுதுவானா? புலம்பெயர் மனநிலையில் தத்துவமும் அரசியலும் புவியியலும் வரலாறும் மானுடவியலுமாக பீரிட்டு கிளம்புகிற ஒரு சிந்தனை ஊற்றாக அவன் எப்படி இருந்தான் என்ற ஆச்சரியம் கணந்தோறும் வந்து கொண்டே இருக்கும். மிக முக்கியமாக, அதுவும் மிக முக்கியமாக சொல்வதாக இருந்தால், மார்க்சினுடைய எழுத்துக்களில் மிகவும் பிடித்தது அல்லது பிடிக்க என்னை மிகவும் தூண்டியது, ஐரோப்பாவின் மேட்டிமையை காரி உமிழ்ந்த ஒரு மகத்தான கலகக்காரன் அவன். ஐரோப்பிய எழுத்துக்களில் அந்த பெருமிதம், பீடம் இருக்கும் இல்லையா, அந்த பீடத்தை தனது இடது காலின் சுண்டு விரலால் தட்டிவிட்டு கொண்டே நடக்கிற அவனுடைய நடைதான் என்னை மிகுந்த கவர்ந்தது என்று நான் நினைக்கின்றேன். மிக மிக முக்கியமாக, அதுவும் மிக குறிப்பாக நான் இங்கே குறிப்பிட வேண்டிய 3 விஷயங்கள். மார்க்சினுடைய எழுத்து, அவற்றினுடைய ஆழம். அது 30வது வயதில் கம்யூனிஸ்ட் அறிக்கையை அவன் எழுதுகிறான். கடைசியில் மூலதனத்தை எழுதுகிறான். 30 வயதில் ஒருவன் இப்படியா எழுத முடியும் என்று இன்னும் 1000 வருடம் மனித குலம் கனவு கண்டு கொண்டிருக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. 30 வயது நிரம்பாத ஒருவனின் எழுத்து கம்யூனிஸ்ட் அறிக்கை என்று, கடைசியாக எழுதுகிற மூலதனம் வரை. இன்னும் சொல்ல போனால் மூலதனம் என்ற நூலைத்தான் வாழ்க்கை முழுவதும் எழுதுவதற்கு அவன் தயாரித்து வந்து கொண்டிருந்தான் என்று சொல்லுவார்கள் அறிஞர்கள். இந்த மொத்த எழுத்தும் இங்கே தலைவர்கள் குறிப்பிட்டதை போல பல ஐரோப்பிய தத்துவவாதிகளோடு அரசியல்வாதிகளோடு முரண்பட்டு தத்துவத்துறையில் அவன் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் மிகவும் மிகச்சிறந்த ஆழமிக்க உரைகள்.
ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு 3 விஷயங்களை மட்டுமே நான் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இந்திய சமூகத்தை பற்றிய மார்க்சினுடைய கண்ணோட்டம், மார்க்சினுடைய எழுத்து, இது உலகத்தில் மிகச் சிக்கலானது. ஐரோப்பிய அறிவுஜீவிகளால் ஒருபோதும் 18ஆம் நூற்றாண்டு வரை புரிந்து கொள்ள முடியாதது. ஐரோப்பாவுக்கு அப்பால் இயங்குகிற இன்னொரு சமூகம் ஐரோப்பாவை போல்தான் இருக்கும் என்று நினைத்த மடையர்கள் தான் உலகின் சிறந்த தத்துவவாதிகளாக பல நேரம் இருந்திருக்கிறார்கள் என்பது அரசியல் அறிந்தவர்கள் அறிவார்கள். மிக தெளிவாக சொன்னான், ஆசிய சமூகம் ஐரோப்பிய சமூகம் போல அல்ல. ஐரோப்பிய சமூகத்தை உணர்ந்து கொள்ள, அதுவும் குறிப்பாக இந்தியாவை உணர்ந்து கொள்ள மார்க்ஸ் எழுதிய எழுத்தும், அதன் வழியாக இந்திய சமூகத்தை இன்று நாம் உணர்ந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக 3 விஷயங்கள்: மதத்தை பற்றி, சாதியை பற்றி, பண்பாட்டை பற்றி, வரலாற்றை பற்றி. இந்த 4 கோணங்களில் இந்திய வரலாற்றை, இந்தியாவில் புழங்குகிற மதத்தை, இந்திய சமூகத்தில் மதத்தின் பிடிமானத்தை, இந்திய சமூக வரலாற்றை ஒரு ஐரோப்பாவில் இருந்து ஒருவன் எப்படி பார்த்தான் என்பது. குறிப்பாக மிக முக்கியமாக நண்பர்களே, 18ஆம் நூற்றாண்டை பற்றிய, 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், இந்தியாவில் ஏற்பட்ட மிக கொடூரமான பஞ்சங்கள் உங்களுக்கு தெரியும். 1801 1900 வரை 100 வருடத்தில் 24 பஞ்சங்கள் இந்தியாவில் வந்தது. சராசரியாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு பஞ்சம். மொத்த 2000 வருஷமும் வராத பஞ்சம் அது. 24 பஞ்சங்கள். அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய இந்திய மக்களினுடைய மொத்த தொகைக்கும் நிகரானது. அவ்வளவு பெரிய பஞ்சம். ஏனென்றால் அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட பஞ்சம். நம் எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய உச்சம்தான் 1878 நடந்த தாது வருஷத்து பஞ்சம். மதுரை மாவட்டத்தில் மொத்த மக்கள் தொகையில் 28% ஒரே ஆண்டில் குறைந்தார்கள். ஒரு மாவட்டத்தில் மக்கள் தொகை 28% குறைந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் பாருங்கள். தனுஷ்கோடியிலே இருந்து புறப்பட்ட கப்பல்கள், படகுகளில் புறப்பட்டவருடைய பட்டியல் இருக்கிறது. ஒரே நாளில் 14,000 பேர் கரையை கடந்திருக்கிறார்கள் தனுஷ்கோடியிலிருந்து பஞ்சம் பிழைக்க. நமக்கு தெரியும், பிசி தீவில இருந்து, இலங்கையில இருந்து, சிங்கப்பூர், மலேசியா, ஆப்பிரிக்கா என்று எல்லாம் சிதறி போனார்கள். இந்த மொத்த பஞ்சத்தை பற்றி, பஞ்சம் நிகழ்ந்து கொண்டிருக்க காலத்தில் மார்க்ஸ் ஒன்று எழுதினார். அனாதி காலம் தொட்டு இந்திய அரசாங்கங்களில் 3 பிரிவுகள் இருந்தது. ஒன்று உள்துறை, அதாவது உள்நாட்டை கொள்ளையடிக்கும் துறை. 2 வெளித்துறை, அதாவது போர்த்துறை, அதாவது வெளிநாட்டை கொள்ளையடிக்கும் துறை. 3 பொது மராமத்து துறை. அனாதி காலம் தொட்டு இந்தியாவில் இந்த 3 துறைகள் இருந்தது. ஆனால் பிரிட்டிஷார் முதல் 2 துறையை மட்டும் எடுத்துக்கொண்டு 3வது துறையை அப்படியே விட்டு விட்டார்கள். அதனுடைய கொடூரத்தை இந்திய சமூகம் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறது என்றான் மார்க்ஸ். இதைவிட ஒரு பதிவு மொத்த இந்திய நிலப்பரப்பில் பிரிட்டிஷாருடைய அறிக்கை புறாம் சொல்லுகிறது. பஞ்சத்துக்கு காரணம் மழை பெய்யவில்லை, வறட்சி, இவர்களுக்கு விவசாயம் செய்ய தெரியவில்லை, கொஞ்சோண்டு தண்ணீர், இன்னைக்கு சொல்றான் பாருங்க, கொஞ்சோண்டு நீரில் விவசாயம் செய்வது என்று எப்படி என்று இவர்களுக்கு தெரியவில்லை, பழைய முறையில் இருக்கிறார்கள் என்றுதான் எல்லா பிரிட்டிஷ் ஆவணங்களும் எழுதுகிறது. அவ்வளவு பெரிய தாது வருஷ பஞ்சத்தின் பொழுது கூட நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட ஃபேமேன் கமிட்டி அறிக்கை, பஞ்சத்துக்கான அறிக்கை மீண்டும் சொல்கிறது, இந்திய விவசாயிகள் தங்களது பழைய கரடு தட்டி போன முறையிலிருந்து மாற வேண்டும் என்று சொல்கிறது. மொத்த பிரிட்டிஷ் அரசாங்கம், ஆட்சியாளர்கள் இந்த பஞ்சத்திற்கு இந்திய விவசாயிகளை காரணம் சொன்ன பொழுது அவனுடைய மூக்குக்கு பக்கத்தில் உட்கார்ந்து லண்டனினுடைய நூலகத்தில் பிரிட்டிஷாரின் ஆவணங்களை, பிரிட்டிஷாருடைய டைரி குறிப்புகளை, பிரிட்டிஷார் அனுப்புகிற அரசாணைகளை எடுத்து பார்த்துவிட்டு மார்க்ஸ் சொன்னார், இந்த பஞ்சத்துக்கு காரணம் பிரிட்டிஷாருடைய அரசாங்க கொள்கைதான் காரணமே ஒழிய இந்திய மக்கள் அல்ல என்றான். அவன் தீர்க்கதரிசியாக இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ்வான் என்பதற்கு மிக முக்கியமான சான்று. இந்த இடம் இருக்கு. இன்றைக்கும் நமக்கு புரிகிறது. இவ்வளவு நாளுக்கு பிறகு, இவ்வளவு காலத்துக்கு பிறகு நம்மால் முடிகிற ஒரு மகத்தான வரிகள். சில வரிகளை பேசினாலே பக்கம் போதாது, நேரம் போதாது. மார்க்சுடைய எழுத்துக்கள் இல்ல, சில வரிகளை பேசினாலே இந்த ஒற்றை மதிப்பீடு இருக்கிறது. 100 ஆண்டு கால இந்திய சமூகம் புரட்டி போட்டது. ஒருவன் இந்தியாவில் ஒரு பாளையக்காரனாக, ஒரு சிற்றரசனாக இருந்தால் அவன் எவ்வளவு மோசமானவனாக இருக்கட்டும், எவ்வளவு கொள்ளைக்காரனாக இருக்கட்டும், எவ்வளவு மக்களை வஞ்சிப்பவனாக இருக்கட்டும், ஆனால் தனது வாழ்க்கையில், தனது அரச காலத்தில் குறைந்தது ஒரு 5 குளமாவது வெட்டியிருப்பான், 10 கம்மாய்க்கு தூர்வாரி இருப்பான். ஆனால் 801 1900 வரை 100 வருஷம் ஒரு மராமத்து நிகழவில்லை.
ஒரு கண்மாய், ஒரு குளம், ஒரு தூர்வாரல் எதுவும் நிகழவில்லை. இந்த புறச்சூழலும் அரசின் கொள்கையும் இணைந்து ஏற்படுத்திய பஞ்சம் என்ற அந்த பஞ்சத்தை அவர் வர்ணிக்கிறார். இது மிக முக்கியமான முதல் காரணம். இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று, 1857 நடந்த இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போர் என்று இன்றைக்கு இந்திய அரசு சொல்லுகிற, அன்றைக்கு வரை எல்லா அறிஞர்களும் சிப்பாய் கழகம் என்று கொச்சைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு போராட்டத்தை பற்றிய மார்க்சின் பதிவு. போராட்டம், போர் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் என்னதான் நடக்கிறது இந்தியாவில் என்று தேடி 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 படித்துவிட்டு எல்லாரும் சிப்பாய்கள் போராடுகிறார்கள், சிப்பாய்கள் போராடுகிறார்கள் என்று பிரிட்டனிலே இருந்து வெளிவந்த நாளிதழ்களும் அரசாங்கமும் நாடாளுமன்றத்திலும் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அது சிப்பாய் கழகம் அல்ல, இந்தியாவின் முதல் இந்திய விடுதலை போர் என்ற திருநாமத்தை சூட்டியவன் மார்க்ஸ். அதுதான் மார்க்சுடைய பங்களிப்பு. மிக முக்கியமாக அது மட்டுமல்ல, அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது வெறும் மன்னர்களின் கழகம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இல்லை, இந்த மொத்த வரைபடத்தையும் அவன் பார்த்தான். அதற்கு பின்னால் இருக்கிற முழக்கத்தை பார்த்தான். இந்த நாடு எங்கள் மன்னனுக்கு, இந்த சாம்ராஜ்யம் எங்கள் சக்கரவர்த்திக்கு, இந்த உலகம் எங்கள் இறைவனுக்கு என்ற முழக்கத்திற்கு பின்னால் இத்தனை ஆயிரம் ராணுவ வீரர்கள் அணிவகுத்ததை பார்த்த பொழுதுதான் ஒரு நாள் உணர முடிந்தது, இது சிப்பாய்களின் கழகம் அல்ல, முதல் இந்திய சுதந்திர போர் என்ற ஒரு பிரகடனத்தை செய்கிற வைரம். நீங்கள் யோசித்து பார்த்தால் ஆட்சியில் எங்கேயோ இந்தியாவை பார்த்ததில்லை, இந்தியாவில் என்ன நிகழ்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் இந்திய சிப்பாய்களினுடைய தோட்டாக்கள், இந்திய சிப்பாய்கள் ஏந்தி பிடித்த துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த தோட்டாக்களினுடைய வாசத்தை நுகர முடிகிற ஒரு பலம் காரல் மார்க்சுக்கு இருந்தது என்பதை அவனது ஒவ்வொரு எழுத்துக்களிலும் சொல்ல முடிந்தது. எனவே தான் மார்க்ஸ் ஒரு அருமையான வரி எழுதினான். என்ன வரி தெரியுமா? தங்களை அடிமைப்படுத்த உருவாக்கிய பிரிட்டிஷார், தங்களை அடிமைப்படுத்த உருவாக்கிய சிப்பாய்கள் துப்பாக்கியை திருப்பி பிடித்தார்கள் என்று எழுதினார். இந்த ஒற்றை வரி, துப்பாக்கியை திருப்பி பிடித்தார்கள் என்ற ஒற்றை வரி 1857 துவங்கி 1947 INA நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் அதே சிப்பாய்கள் துப்பாக்கியை திருப்பி பிடித்த பொழுது பிரிட்டனில் அதே பத்திரிகைகள் அதே மார்க்சினுடைய தலைப்பு எழுதின. மீண்டும் இரண்டாவது முறையாக இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளை திருப்பி பிடித்தார்கள் என்று வரலாற்றை எப்படி அவதானிக்கிறான், என்ன சொற்களால் வரையறுக்கிறான், அது வரலாற்றின் சொற்களாக எப்படி மாறுகிறது என்பதுடைய அடையாளங்கள் அது. அதே போல மிக முக்கியமாக ஜாதியை பற்றி, மதத்தை பற்றி மார்க்சுடைய நம்முடைய மிக மிக முக்கியமான மேற்கோள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மதம் ஒரு அபின் என்ற கடைசி வரியிலே தான் எல்லாரும் வென்று கொண்டிருக்கிறோம். பலரும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இதயமற்ற மக்களின் இதயமாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் ஏக்க பெருமூச்சாக இருப்பதால் மதம் ஒரு அபின். இந்த இடத்தை இப்படி ஒரு பார்வையை உருவாக்கி உள்வாங்கி கொண்டதால், உள்வாங்கி கொண்டதும் உள்வாங்கி கொள்ள முடியாததுமான இடைவெளியில் தான் ஒவ்வொரு நாளும் போராடுகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு கீழ்த்தஞ்சையிலே விவசாயிகளை திரட்டுகிற போராட்டத்திற்கு சீனிவாசராவை அனுப்புகிறார்கள். தோழர் இங்கே போகிறார், விவசாய கூலி தொழிலாளிகளை திரட்டுகிறார். கூலி தொழிலாளி விவசாய கூலிகள் அங்கே ஒரு சிறு கோவிலை, ஆண்டைகளுக்கு எதிராக ஒரு சிறு கோவிலை தங்கள் வசிக்கிற பகுதியிலே உருவாக்குகிறார்கள். அவன் என்னெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் நாம செய்வோம் தோழர் அப்படின்ட்டு உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குகிற பொழுது கோவிலுடைய கொடை நடக்கிற பொழுது பரிவட்டம் கட்டணும். வழக்கமாக அந்த பரிவட்டம் ஆண்டைகளுக்கு கட்டப்படுகிற பரிவட்டம். தோழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பரிவட்டத்தை சீனிவாசராவுக்கு கட்டுவதற்கு முடிவு செய்கிறார்கள். காலம்பூராம் நாத்தியம் பேசிய நான் இதை எப்படி ஏற்பேன் என்று அவர் தனக்குள் கேள்வி எழுப்புகிறார். காலம்பூராம் நாத்தியம் பேசுகிற நான் ஒரு கோவில் பரிவட்டத்தை, சாமி கும்புற பரிவட்டத்தை நான் எப்படி ஏற்பேன் என்று துவங்கி மார்க்ஸ் மதத்தை பற்றி எழுதிய எழுத்தின் ஆழத்தை உணர்ந்ததால் தான் நான் அந்த பரிவட்டத்தை ஏற்றேன் என்று சீனிவாசராவ் எழுதுகிறார். செங்கொடி இயக்கம் கீழ்த்தஞ்சையிலே விளைந்து செழித்ததற்கு மார்க்சின் எழுத்தை வாழ்க்கைக்குள்ளே இருந்து புரிந்து கொண்ட தலைவர்களினுடைய பங்களிப்பு மகத்தானது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். சாதியை பற்றி, பண்பாட்டை பற்றி ஒவ்வொரு விஷயம், குறிப்பாக மிக முக்கியமாக இந்தியா ஒரு தேசிய இனத்துக்கு எதிராக இன்னொரு தேசிய இனத்தை, ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை, ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதத்தை மோதவிட்ட பிரிட்டிஷாரின் கொள்கையை இன்னும் தெளிவாக சொல்வதாக என்றால், பிரிட்டிஷாரின் ஆட்சிக்கு எதிராக இந்தியா விடுதலை அடையும், விடுதலை போர் துவங்கிவிட்டது என்று எழுதிய முதல் ஐரோப்பிய சமூகத்தை சார்ந்த சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ். முதல் மனிதன். இந்தியாவில் கூட அந்த குரல் கேட்கவில்லை. இந்தியாவில் அதை பேசுவதற்கே அன்றைக்கு எல்லாம் யாரும் இல்லை. ஆனால் மார்க்சுடைய எழுத்து எவ்வளவு தூரமாக, எவ்வளவு தீர்க்க தரிசனமாக இருந்தது. அதே போல வரலாற்றை பற்றிய பார்வை,
முதலாக சமூகம் எப்படி ஒரு ஆதி பொது உடைமை சமூகத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைமை சமூகமாக மாறுகிற அந்த வரலாற்று இயங்குவியல் பற்றிய பார்வை இன்றைக்கும் வரலாற்றை புரிந்து கொள்ள அதைவிட சிறந்த ஒரு கருவியை, அதைவிட சிறந்த ஒரு இன்னொரு கருவி உலகத்தில் இன்று இல்லை. மிக சமீபத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் கீழடியினுடைய அகழாய்வு. கீழடியினுடைய அகழாய்வில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம், மிக அபூர்வமான ஒரு விஷயம், ஒரு 100 ஏக்கர் பரப்பளவிலே நடக்கிற ஒரு அகழாய்வு. 100 ஏக்கர் பரப்பளவிலே அந்த தொல்லியல் மேடு இருக்கிறது. அந்த தொல்லியல் மேட்டின் நடு பகுதியில், அது உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 5800 பொருட்கள் அங்கே கிடைத்திருக்கிறது. அந்த தொல்லியல் மேட்டின் நடுப்பகுதியில் நடக்கிற அகழாய்வில் நிறைய அணிகலன்கள், தந்தத்தாலான தாயக்கட்டைகள், தந்தத்தாலான சீப்பு, மிக கலையான பொருட்கள் எல்லாம் அவ்வளவு கிடைக்கிறது. ஆனால் அந்த தொல்லியல் மேட்டினுடைய ஓரத்தில் தோண்டப்படுகிற அகழாய்வில் வேல், ஈட்டி போன்ற ஆயுதங்கள் கிடைக்கிறது. இது சொல்லுகிற உண்மை என்னவென்றால், அங்கே இதே போன்ற மிக அழகிய கலாபூர்வமான தாயக்கட்டைகள், தந்தத்தாலான தாயக்கட்டைகளோ விலை உயர்ந்த மணிகளோ அங்கே கிடைக்கவில்லை. மையப்பகுதியிலே ஆயுதங்கள் கிடைக்கவில்லை. இது என்ன சொல்லுகிற, இதன் மூலம் சொல்லுகிற உண்மை 5800 பொருட்களில் ஒரு பொருள் கூட மதம் சார்ந்த, கடவுள் சார்ந்த பொருள் இல்லை என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் சமூகம் வர்க்கமாக மிக அழகாக பிரிய துவங்கிய ஆரம்ப நாட்களினுடைய சான்றாக அது இருக்கிறது. சாதிக்கும் மதத்துக்கும் ஜாதி தோன்றுவதற்கு, மதம் தோன்றுவதற்கு முன்னால் எப்படி குறிஞ்சி நிலத்திலே இருந்த பொதுவான ஆதி பொதுகாலம் முடிந்து ஒரு உடைமை சமூகம் ஆரம்பிக்கிற அந்த துவக்க நிலையின் சான்றாக அதை பார்க்கிற ஒரு பார்வையை மார்க்சின் எழுத்துக்களை கற்றதனால் நம்மால் முடிந்தது. அங்கே 72 பெயர் சொற்கள் கிடைத்திருக்கிறது பானை ஓடுகளில், தமிழ் பிராமி எழுத்துக்களில். அந்த 72 பெயர்களில் ஒரு பெயர் இலக்கியத்திலே இல்லாத பெயர். என்ன பெயர் தெரியுமா? இரவாதன் அப்படின்ற பெயர். இரவாதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை இறைஞ்சி வாழாதவன், உன்னை அண்டி பிழைக்காதவன் என்ற அர்த்தம். உன்னை இறைஞ்சி வாழாதவன் என்று ஒருவன் பெயர் வைத்திருந்தான் என்றால் என்னை இறைஞ்சி வாழ் என்ற குரல் கேட்க துவங்கிய ஒரு காலம் என்று அர்த்தம். எப்பொழுது அந்த குரல் கேட்க துவங்கியதோ அப்பொழுதே நான் இரவாதவன் என்று சொல்லுகிற குரலும் கேட்க துவங்கும். இதுதான் மார்க்ஸ் வரலாற்றை பற்றி எல்லா காலங்களிலும் சொன்ன உண்மை. எனவே மார்க்ஸ் தன்னுடைய 30 வயதில் எழுதிய கம்யூனிஸ்ட் அறிக்கை ஒன்றை பேசினாலே போதும். இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பயங்கரமாக, உலகில் அது அமெரிக்காவினுடைய ட்ரம்பிலே துவங்கி இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்களை சொல்லிக் கொண்டிருக்கிற பயங்கரவாதம், பல்வேறு அமைப்புகளுடைய பெயர்கள், மத்திய ஆசியா பற்றி எரிகிறது, அரபு நாடுகள் பற்றி எரிகிறது, இந்தியாவில் பதட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவல்ல உலகத்தின் சவால். இவைகளெல்லாம் போக்கஸாக காட்டப்படுகிறது. உண்மையில் உலகத்தினுடைய முதலும் மூலமுமான பிரச்சனை ஒன்றும் இல்லாத வறுமையின் கடைக்கோடிக்கும் செல்வத்தின் உச்சிக்குமான இந்த இடைவெளி, இந்த முரண்தான் உலகத்தினுடைய உண்மையான பிரச்சனை. எனவே தான் மார்க்ஸ் தன்னுடைய கம்யூனிஸ்ட் ஐக்கியனுடைய கடைசி வரியிலே எழுதினான், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இழப்பதற்கு எதுவும் இல்லை கைவிலங்கை தவிர, பெறுவதற்கோ பொன்னுலகம் இருக்கிறது. 2000 ஆண்டு உலக வரலாற்றில் இதற்கு நிகரான ஒரு கவிதையை இதுவரைக்கும் எவனும் எழுதியதில்லை, இனிமேலும் எவனும் எழுதப் போவதில்லை. ஏனென்றால் இது கவிதை அல்ல, கோடான கோடி மக்களின் வாழ்வு, கோடான கோடி மக்களின் கனவு. எனவே கவிதையை விட வாழ்வு என்றைக்கும் சிறந்தது. இழப்பதற்கு எதுவும் இல்லை கைவிலங்கை தவிர, பெறுவதற்கோர் பொன்னுலகம் இருக்கிறது என்ற இந்த மகத்தான வரியை நினைத்து நினைத்து மனிதகுலம் மார்க்சின் எழுத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.